வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலிலும் அதிமுகவுக்கு பாஜக முழு ஆதரவளிப்பதாக தீர்மானம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பாமக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து. மக்கள் நல கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என ராமதாஸ் நம்பிக்கை. அதிமுக பாமக கூட்டணி ஏற்கனவே மக்களால் தோற்கடிக்கப்பட்டது என ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு சாதகமாக அமையும் என திருமாவளவன் கருத்து. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்து ராகுல் காந்தியுடன் கனிமொழி ஆலோசனை. சென்னையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என KS அழகிரி தகவல். அதிமுக கூட்டணியிலிருந்து மனிதநேய ஜனநாயக கட்சி விலகுவதாக அறிவிப்பு. தமிழர் நலனுக்கு எதிரான அதிமுக தேர்தல் கூட்டணியை ஏற்க முடியாது என கருணாஸ் ஆவேசம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பாஜக இடையே மக்களவைத் தேர்தல் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை இறுதி செய்ய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் மீண்டும் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, அதிமுக நிர்வாகிகள் KP முனுசாமி, வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பியூஷ் கோயலுடன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். சுமார் 2 மணி நேரமாக நீடித்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் AC சண்முகத்தின் புதிய நீதி கட்சி, பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளுக்கு தலா 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நடைபெறவுள்ள 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் மெகா கூட்டணி அமைத்து வெற்றி கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பின் வெளியே வந்த துணை முதலமைச்சர் மீது முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனம் உரசியபடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அதிமுக பாஜக இடையிலான பேச்சுவார்த்தை நிறைவடைந்து தொகுதிகள் முடிவு அறிவித்த பின்னர் முதலமைச்சர் வேகமாக தலைமை செயலகம் புறப்பட்டார். அப்போது முதலமைச்சரின் கான்வாயில் செல்லும் பாதுகாப்பு வாகனம் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மீது மோதுவது போல வந்தது. இதை அறிந்த துணை முதலமைச்சரின் பாதுகாவலர் ஓடி வந்து சாதுரியமாக அவரை தடுத்து விபத்திலிருந்து காப்பாற்றினார். இருப்பினும் முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனம் துணை முதலமைச்சரை உரசியபடியே சென்றது அங்கு நின்றிருந்தவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுக பாமக இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் பாமகவுக்கான தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதிமுக பாமக கூட்டணி குறித்து நந்தனத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ், இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாமக தலைவர் JK மணி ஆகியோர் பங்கேற்றனர். அதிமுக சார்பில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் 7 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு பாமக ஆதரவு அளிக்கும் எனவும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்
தலைமையிலான இக்கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற நல்ல செய்தியை இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாமக இடையே கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறினார். அதிமுகவுடன் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பாமக கூட்டணி மக்கள் நல கூட்டணி எனவும் இந்த கூட்டணி தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி, மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. அதுக்கு இன்னைக்கு ஆரம்பம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக, மகா கூட்டணியாக இது வளரும். புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலேயும் இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது. ராமதாசிற்கு மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ கவலை இல்லை என்றும் பணம் மட்டுமே பிரதானம் எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே திமுக சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை விமர்சித்து புத்தகம் வெளியிட்டவர்தான் ராமதாஸ் என்று கூறினார். ஆனால் இன்று ஊழல்வாதிகளுடன் அமர்ந்து கொண்டு கையெழுத்து போடும் ராமதாசுக்கு சுரணை இல்லையா எனவும் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ கவலைப்படாமல் பணத்தை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு இன்றைக்கு ராமதாஸ் கூட்டணி சேர்ந்திருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் சாடினார். இப்ப நீ காலைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, பாமகவும் கூட்டம். ஆக இதே பாமக அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவருடைய மகனாக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னென்ன பேசி இருக்கிறாங்க, நம்மே சேர்த்தான் பேசியிருக்கிறாங்க. அது வேற. இதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் அதிமுக விமர்சிச்சு மேடையில பேசிட்டு போல, வெறும் அறிக்கை விட்டுட்டு போல, பேட்டி கொடுத்து மட்டும் இல்ல, புத்தகமே போட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தின் தலைப்பு தெரியுமா? அதிமுகவின் கதை. அந்த புத்தகத்தை போட்டு அந்த பெரிய மனுஷன் தான் இன்னைக்கு போய் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு கையெழுத்து போற வெக்க சூடுல ஆக அப்படிப்பட்ட நிலையில ஒரு பதவி தேவைதானா நான் கேட்கிறேன். 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தோல்வி அடையும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை கடுமையாக விமர்சித்த ராமதாஸ் அந்த கட்சியுடன் கூட்டணி சேர்ந்துள்ளதாகவும் கல்லை கட்டிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி கிணற்றில் இறங்கியுள்ளதாகவும் விமர்சித்தார். புத்தகமே அதான் ஒரு மெசேஜ் சோசியல் மீடியா வந்து நூலாசிரியரோட கூட்டணின்னா நூலாசிரியர் பார்த்தா அவர் பாமக தலைவர் ராமதாஸ் எழுதிய புத்தகம் தான் எழுதியிருக்காரு. அவரும் பெரிய சமூக போராளின்னு நினைச்சேன். பாமக தொண்டர்கள் இதை எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அதிமுக தொண்டர்களும் அங்கே எப்படி ஏற்றுக்குவாங்க? இது தமிழ்நாடு முழுவதும் பெரிய படுதோல்வி அடைய போகுது. ஏற்கனவே மக்கள் விரும்பாத ஆட்சி. இந்த கட்சியோட யார் கூட்டணி சேர்றாங்களோ அது வந்து ஒரு தற்கொலைக்கு சமமான கூட்டணி தான். நீங்கள் எல்லாம் சேர்ந்து இடுப்புல கயிறை கட்டிட்டு ஒரு பெரிய கடத்தில் இறங்கியிருக்காங்க. அவ்வளோதான். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்து டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அகமது பட்டேல், முகுல் வாஸ்னிக் ஆகியோருடன் திமுக எம்பி கனிமொழி முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பாக இறுதி முடிவெடுக்க டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை திமுக எம்பி கனிமொழி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதில் தமிழகத்தில் 14 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி மக்களவைத் தொகுதி என மொத்தம் 15 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் திமுக தலைமையோ தமிழகத்தில் காங்கிரசுக்கு 9 இடங்களும் புதுச்சேரியில் 1 இடமும் என மொத்தம் 10 இடங்கள் கொடுக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் டெல்லியில் மீண்டும் கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து பேசும்போது திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து நாளை அறிவிக்கப்படும் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமக ஒரே நேரத்தில் திமுகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக விமர்சித்தார். தற்போது அதிமுகவுடன் சேர்ந்து பாமக வரலாற்று பிழை செய்துவிட்டதாக தெரிவித்த KS அழகிரி, மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து நாளை அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். சமூக நீதி பேசிக் கொண்டிருந்தவர்கள் சமூக நீதிக்கு புறம்பான ஒரு இயக்கத்தோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா என்பது இந்தியாவில் சமூக ஒற்றுமையை கெடுக்கிற ஒரு இயக்கம். கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கின்ற பிரிவு ஏற்படுத்தப்பட்டு ஒரு சமூக நீதி வரையறுக்கப்பட்டது. எனவே பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்குமானால் இந்த இயக்கங்களோடு தான் அவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்க வேண்டுமே ஒழிய சமூக நீதிக்கு புறம்பான பாரதிய ஜனதா உள்ளடக்கப்பட்ட ஒரு கட்சியிலே அவர்கள் கூட்டணி வைப்பது சந்தர்ப்பவாதம். அதிமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக, பாமக ஆகிய கட்சிகள் கூட்டணியை உறுதி செய்துள்ளன. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் இருந்து மனிதநேய ஜனநாயக கட்சி விலகுவதாக அறிவித்துள்ளது. இது பற்றிய அறிவிப்பை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி வெளியிட்டுள்ளார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தமிமுன் அன்சாரி என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ், அதிமுக, பாமக, பாஜக கூட்டணியை ஜெயலலிதாவின் ஆன்மா ஏற்காது என கூறினார். அத்துடன் அதிமுக தொண்டர்களின் விருப்பங்களுக்கு எதிரான கூட்டணியை அமைத்துள்ளதாகவும் கூறிய அவர், 1 மாதத்திற்கு முன்பாக அதிமுக மீது ஊழல் புகார் அளித்தவர்களுடன் தற்போது கூட்டணியா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொள்கைக்கும் அவருடைய நிலைப்பாடுகளுக்கும் நேர் முரண்பாடான ஒரு கூட்டணியாக இதை பார்க்கிறேன். 1 மாதங்களுக்கு முன்பு வரை ஒட்டுமொத்த தமிழக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை ஆளுநரிடத்திலே கொடுத்த பாமக இன்றைக்கு இந்த கூட்டணியை செயலில் அரங்கேற்றி இருக்கிறது என்று சொன்னால், இது முழுக்க முழுக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கொள்கைகளுக்கு நேர் முரண்பாடானது. பாலகிருஷ்ண ரெட்டிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஹொசூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அறிவித்துள்ளார். பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. சிறப்பு நீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் அமைச்சர் பதவியை இழந்த பாலகிருஷ்ண ரெட்டி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. இந்த நிலையில் பாலகிருஷ்ண ரெட்டி வெற்றி பெற்றிருந்த ஹொசூர் சட்டப்பேரவை தொகுதி வெற்றிடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் வெளியிட்டுள்ளார். இதனால் ஹொசூர் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் காலியான சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே தினகரன் தரப்பு 18 எம்எல்ஏக்கள் தகுதி இழப்பு மற்றும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் உயிரிழப்பு காரணமாக 20 தொகுதிகள் காலியாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக, அதிமுக கூட்டணி அமைத்தால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக, பாமக கூட்டணி தனக்குத்தானே காலை வாரி விட்டுக் கொள்ளும் நடவடிக்கை எனவும் அவர் விமர்சித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் ஜெயலலிதா கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அதிமுக எடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மத்தியில் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதாவுக்கு எதிரான உளவியல் மக்களிடையே
வலுவாக இருக்கிறது. மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு எதிரான மனநிலை வலுவாகி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு அது சாதகமாக அமையும். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு எத்தகைய உத்திகளை கையாண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொகுதி பங்கீடு என்பது மட்டுமில்லாமல் வேற என்ன வகையான பேரங்களை நடத்தினார்கள் என்பது ஊடகங்களில் பரவலாக கடந்த ஒரு வார காலம் பதிவாகி இருக்கிறது. பாமகவை உடன் சேர்த்ததன் மூலம் மறைந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலேயே பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக தமிழக மக்கள் திரண்டு இருக்கும் போது அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் அதிமுக பலம் இழந்து விட்டதாகவும் நரேந்திர மோடி அரசின் பினாமி அரசாக எடப்பாடி அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக இரண்டாக உடைந்து காணப்படுவதால் அவர்களது கூட்டணி மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைவது உறுதி என்றும் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் பாமக உள்ளிட்ட எந்த கட்சிகளும் கரை சேர முடியாது என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். பிஜேபி அதிமுக ஆளுகிற கட்சியினுடைய கூட்டணி என்பது மூழ்கிற கப்பல். அதனால அதில் யார் போய் சேர்ந்து ஏறினாலும் அவர்கள் கரை சேர முடியாது, வெற்றி வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் தான் கடும் எதிர்ப்பு இருக்கிறது. பிஜேபி அரசு மத்தியிலிருந்து அகற்றப்பட வேண்டும், மோடி பிரதமர் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கிற மனநிலையில் நாட்டு மக்கள் முழுதும் இருக்கிற போது இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணியில் போய் பாட்டாளி மக்கள் கட்சியோ மற்ற கட்சிகளோ சேருவதாலே அவர்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலம் பெற்று நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரில் சந்தித்தார். கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயகாந்தை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக கூறினார். இது நட்பு ரீதியான சந்திப்பு என்று கூறிய அவர், கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்துவிட்டு டெல்லி புறப்பட்டு சென்றார். இந்த சந்திப்பின் போது விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷ், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். நேபாள நிலநடுக்கத்தில் சிக்கிய ஸ்பெயின் மக்களை இந்திய மீட்புப் படையினர் காப்பாற்றிய செயலுக்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுக்கு ஸ்பெயின் அரசு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு நேபாள நாட்டில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் சுமார் 9,000 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவத்தின் போது இடிபாடுகளுக்குள் சிக்கி தவித்த 71 ஸ்பெயின் நாட்டவரை இந்திய மீட்புப் படையினர் துரிதமாக செயல்பட்டு மீட்டனர். இந்த செயலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஸ்பெயின் அரசு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் எனும் விருதை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுக்கு வழங்கி கௌரவித்துள்ளது. ஸ்பெயினில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். முன்னதாக அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இரு நாடுகள் இடையிலான நல்லுறவை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையிலும் அவர் ஈடுபட்டார். உடல்நலக்குறைவால் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக முடியவில்லை என ராபர்ட் வத்ரா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் மருமகனும் பிரியங்கா காந்தியின் கணவருமான ராபர்ட் வத்ரா லண்டனில் சொத்துக்கள் வாங்கியதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் சம்மனை ஏற்ற ராபர்ட் வத்ரா டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் தொடர்ந்து ஆஜராகி வந்தார். இந்த நிலையில் இன்று அவர் உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என அவரது வழக்கறிஞர் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இந்த வார இறுதியில் அமலாக்கத்துறையில் ராபர்ட் வத்ரா மீண்டும் ஆஜராவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொண்டர்களின் உதவி இல்லாமல் தன்னால் மட்டுமே அதிசயத்தை நிகழ்த்திவிட முடியாது என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச கிழக்கு மண்டல காங்கிரஸ் பொதுச் செயலாளரான பிரியங்கா காந்தி பந்தல்கண்டில் தொண்டர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கட்சியை பலப்படுத்துவதற்கு தொண்டர்களாகிய உங்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார். வெற்றி என்னும் பழத்தை சுவைக்க வாக்குச்சாவடி எனும் வேர்கள் தான் முக்கியம் என்பதால் வாக்குச்சாவடி அளவில் கட்சியின் பலத்தை கூட்ட தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். தனியாக தன்னால் அதிசயத்தை நிகழ்த்திவிட முடியாது என்றும் அவர் கூறினார். செய்திகள் தொடர்கின்றன. தலைவருக்கான தகுதி ஸ்டாலினுக்கு இல்லை என்று கூறிய அமைச்சர் சி வி சண்முகம், எழுதி கொடுத்த 10 வரிகளை கூட பேச முடியாத ஸ்டாலின் அதிமுகவை பற்றி பேசுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். விழுப்புரம் பெரிய செவலை பகுதியில் வாக்குச்சாவடி மைய பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார்.
எழுதி வச்சு கொடுத்தது 4 வரையும் பேச முடியல. நீங்களே எங்க அதிமுக பத்தி பேசுற, அதிமுக அழிஞ்சிடும் சாபம் வருவ. அவன் வாயில ஏதாவது நல்ல வார்த்தை வருது. அவன் ஒரு தலைவர் மாதிரி பேசுறான் பாத்தீங்களா? எங்க ஒரு தலைவருக்கான தகுதியை வந்துருந்தா பாத்தீங்களா? அவன் பேசுறதும் இவரு நாளைக்கு முதலமைச்சர் வந்து நாட்டுக்கு சேவை செய்ய போறாரு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருத்தேரோட்டத்தை கோவில் தக்கார் இரா கண்ணன் ஆதித்தன் வடம் பிடித்து துவக்கி வைத்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள செப்பு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமான் நாள்தோறும் பல்வேறு சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிலையில் 10ஆம் நாள் திருவிழாவான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. விநாயகர், சுவாமி, அம்பாள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மாசி திருவிழா திருத்தேரோட்டத்தை கோவில் தக்கார் இரா கண்ணன் ஆதித்தன் வடம் பிடித்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, கதிரேசு ஆதித்தன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவறை, பேருந்து உள்ளிட்டவற்றை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன. கொழும்புவில் நடைபெற்ற புத்தமத திருவிழாவில் யானைகள் ஊர்வலத்தை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். இலங்கை தலைநகர் கொழும்புவில் ஆண்டுதோறும் கங்கராமையா புத்தர் கோவிலில் புத்தமத திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் புத்தமத திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் யானைகள் ஊர்வலத்தை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். இதைத் தொடர்ந்து பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராஜஸ்தானில் அதிவேகமாக வந்த லாரி திருமண ஊர்வலத்திற்குள் புகுந்ததில் 4 குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானின் பிரதாப்கர் மாவட்டத்தில் உள்ள ராம்தேவ் கோவில் அருகே மாநில நெடுஞ்சாலையான 113இல் இந்த விபத்து ஏற்பட்டது. இதில் சாலையோரமாக சென்று கொண்டிருந்த திருமண ஊர்வலத்தில் லாரி புகுந்தது. இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தருமபுரியில் பாகிஸ்தான் பிரதமரின் உருவ பொம்மையை எரித்த தமிழர் மக்கள் கட்சியைச் சேர்ந்த 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தருமபுரியில் தமிழர் மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் மீது போர் தொடு என கோஷமிட்டபடி அந்நாட்டு பிரதமரின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர். விரைந்து சென்ற காவல்துறையினர் உருவ பொம்மையை கைப்பற்றியதோடு அதனை எரிக்க முயன்ற 7 நபர்களையும் கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இன்று தென்படும் சந்திரன் வழக்கத்தை விட 24,000 கிலோமீட்டர் பூமிக்கு அருகில் காணப்படும் என்று விஞ்ஞானி குமரேசன் தெரிவித்துள்ளார். இன்று தென்படும் சந்திரன் வழக்கத்தை விட 24,000 கிலோமீட்டர் பூமிக்கு அருகில் காணப்படும். இந்த நிகழ்வு சூப்பர் மூன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அரிய நிகழ்வால் வழக்கத்தை விட கடல் சீற்றம் அதிகமாக காணப்படும். நிலவானது இளம் சிவப்பு நிறத்தில் தெரியும். இந்த அரிய நிகழ்வை கண்டுகளிக்க கொடைக்கானல் வானிலை ஆய்வு மையத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விஞ்ஞானி குமரேசன் தெரிவித்துள்ளார்.